welcome to my escape room. பாருங்க, இதுதான் இன்னையோட ஹார்வெஸ்ட். சூப்பராக இருக்குது. நம்மளோட பீட்ரூட் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த லீவ்ஸும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த பீட்ரூட் வச்சு சூப்பரான ஒரு ஹல்வா பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட பீட்ரூட் நல்லா பெருசாக வந்திருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம பீட்ரூட்டை வச்சு நம்ம பீட்ரூட் ஹல்வா பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம பீட்ரூட் லீவ்ஸு இது வந்து நம்ம கண்டிப்பாக ஹல்வாவில் போட முடியாது. ஸோ இதுக்கு வந்து நான் இன்னொரு ரெசிபி வச்சுருக்கேன். அதை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த பீட்ரூட்டை கட் பண்ணி வாஷ் பண்ணி நான் வந்து துருவி வச்சுக்க போகிறேன், கிரேட் பண்ணி வச்சுக்க போகிறேன் நம்ம ஹல்வாக்காக. அது செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் பீட்ரூட் வந்து நல்லா சீவி வச்சுருக்கேன். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300-350 கிராம்ஸ் வந்திருக்கு. இதுக்கு வந்து நான் 1 கப் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி கலவை வேணுமா வேண்டாம்ல. அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் நெய் இல்லாமல் எப்படி ஸ்வீட். ஸோ இந்த சூப்பரான நம்ம வீட்டில் விளைஞ்ச பீட்ரூட் வச்சு நம்ம இப்போ பீட்ரூட் ஹல்வா பண்ண போகிறோம். சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை வந்து நல்லா வறுத்துக்கலாம். பீட்ரூட் வேறு வறுக்கிறான்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக அந்த ரா ஸ்மெல் போனால் நல்லாயிருக்கும். நல்லா அந்த டேஸ்டட் ஃப்ளேவர் கிடைக்கும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். நம்ம பீட்ரூட் வந்து இங்கே நம்ம லைட்டாக வதக்கி வச்சுருக்கோம். இப்போ இங்கே வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் வைக்கணும். லோ டு மீடியம் வச்சு இந்த பால்லையே வந்து இந்த பீட்ரூட் நல்லா வேகணும். அப்போ தான் இந்த டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா வரும். ஸோ இது நல்லா மூடாமல் ஜஸ்ட் மீடியம் ஃப்ளேமில் நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம இதை வச்சுருக்கலாம். இப்போ நம்ம ஹல்வா வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து ஏலக்காய் போட்டுருவேன். நான் வந்து எண்டில் போடுறதுக்காட்டியும் நான் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் போட்டுட்டா இந்த பாலோடையே அது வந்து நல்லா அந்த வெந்து அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து இந்த ஹல்வாவில் இறங்கும். ஸோ இது ஒரு நல்ல டிப்பு. நீங்கள் இந்த மாதிரி எண்டில் போடாமல் ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகி வரும். இப்போ பாருங்கள், ஹாஃப் வெந்திருக்கு. அந்த பால் பாதியாக ஆகிருக்கு, இன்னும் பாதி ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக சால்ட் நான் போடுறேன். எப்போவுமே நான் வந்து சுகர் டிஷ்ஷஸ்க்கு இல்லை டெசர்ட்க்கு நான் எப்போவுமே ஒரு பிஞ்ச் சால்ட் போடுவேன். அப்போ தான் அது வந்து இந்த சுகரை நல்லா பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு இன்னும் டேஸ்டியாக கொடுக்கும். ஸோ அது ஆப்ஷனல் தான். இது இன்னும் நல்லா சுண்டி வரட்டும். நம்ம பீட்ரூட் பாருங்கள் சூப்பராக அதில் நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த மில்கோட. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளோட சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த சர்க்கரை உருகி ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் மீடியம்லேயே வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கலர் காமிக்கிறதுக்காக நான் அடுப்புலேருந்து கொஞ்சம் வெளில எடுத்து வைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பீட்ரூட் ஹல்வா. கலர் பாருங்கள், நம்ம வீட்டிலே விளைஞ்ச பீட்ரூட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது இன்னும் சுண்டணும். கலர் காமிக்கிறதுக்காக தான் எடுத்தேன். திருப்பி அடுப்பில் வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா சுண்டி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். டப்பாவை காமிச்சிட்டு 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறோம். நீங்கள் நினைக்க வேணாம், நம்ம வந்து தாளிக்கும் போது அதை முந்திரி வந்து நெய்யில் வறுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா இன்னும் சுண்ட வச்சுடுங்க. பாருங்கள், நம்ம பீட்ரூட் ஹல்வா பேன் ஃபுல்லாக போட்டிருந்தோம். எப்படி 1/4 ஆயிருக்கு பாருங்கள். நல்லா சுண்டி வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுட்டு நம்ம நெய்யில் முந்திரியை போட்டு வறுத்து இது மேலே போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நெய்யில் முந்திரியை போட்டு வச்சுருக்கேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு
சூப்பராக நம்மளால ஹல்வாவில் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹல்வாவை வந்து நம்ம கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நம்ம வீட்டிலே விளைஞ்சது விளையும். நீங்களும் நல்லா ட்ரை பண்ணுங்கள். நிறைய காய் போடுங்க. நல்லா டேஸ்டியாகவும் வரும். ரொம்ப சூப்பராக இருந்ததுல இந்த டிஷ். ரொம்ப ஈஸி. நம்ம டெய்லி பண்ணுற டிஷ் தான். ஆனால் இதில் ஸ்பெஷல் வந்து நம்ம வீட்டிலே விளைஞ்ச காய வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு முள்ளங்கி, நான் நம்ம வீட்டில் விளைஞ்ச ஒரு முள்ளங்கியை நம்ம திருவும் போது எனக்கு வந்து ஒரு கடையில் வாங்கின ஒரு 4 முள்ளங்கி வச்சு சீவுனா எவ்வளோ ஸ்மெல் வரும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இவ்வளோ செடி இல்லைன்னா கூட 1-2 காய வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். இதுவே எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் தான். நாங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Super tasty cooking from my escape room to yours. Enjoy cooking!